வணக்கம் சார். வணக்கம். சேலம் புகழ் ஜெகன் டாக்கீஸ் நேயர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பல நல்ல விஷயங்களை தொடர்ந்து சமூக மக்களுக்காகவும் எடுத்துரைத்துக் கொண்டிருக்க ஜெகன் டாக்கீஸ் அவர்களுக்கும், அவர் நிறுவனத்திற்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, உணவு முறை அத பத்தி சொல்லுங்க. உலக புகழ் பெற்றவர்கள். உணவு பத்தி இந்தியாவுல தமிழர்களுக்கு தான் அதிக நாலேட்ஜ் இருக்கு. எந்த ஊருக்கு போனீங்கனாலும் இலை போட்டு பரிமாறுற முறை தமிழகத்தில தான் ஜாஸ்தி. ஏன்னு கேட்டீங்கன்னா, உணவு பத்தி நெறைய விஷயங்கள் இருக்கு. எந்த நாட்டுக்கு போனாலும் இவ்வளோ சுவையான உணவுகளையும், கூட்டு, பொரியல், ரசம், அவியல்னு சொல்லக்கூடிய அடுக்கடுக்கா சொல்லக்கூடிய அத்தனை உணவு முறைகளும் இங்க தான் இருக்குது. வேற எங்கேயுமே கிடையாது. ஏன்னா, தமிழர்கள் அவ்வளவு உணவு நேசிச்சாங்க. சமீப காலமாக நாம் சில மோகங்களினாலும், சில அந்நிய கலாச்சார மாற்றத்தினாலும், இந்த உணவு மேல அதிக கவனம் செலுத்தாத, நம்ம இந்த ஜங்க் ஃபுட்ன்னு சொல்லக்கூடிய அந்நிய உணவு முறைகளையும், குளிர்பானங்களையும் பருகுவதனால, நம்முடைய இயற்கை முறையில் நடக்கக்கூடிய பானங்களையும், உணவையும் நாம் தவிர்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய நிறுவனம் தொடங்கி 98ல தொடங்கப்பட்டது. படிப்பு முடிச்சுட்டு 98ல என்னுடைய மாற்று முறை மருத்துவ பயிற்சிய ஆரம்பிச்சேன். இப்ப 2026 பக்கமா வந்துருச்சு. இத்தனை ஆண்டுகளாக நான் பல வெற்றிகளை உணவின் மூலியமாகவே குணப்படுத்தியிருக்கிறோம். எப்படியாப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, உணவை முறையாக பயன்படுத்தும்போது அந்த நோயுடைய வீரியத்தன்மை குறைந்து ஆரோக்கியம் பெருகும்போது உடல் எந்த நோயையும் எதிர்த்து போராடி தனக்கு தேவையான சத்துக்களை தானா உருவாக்கி அந்த நோயை எதிர்கொள்ளும். அப்படியாப்பட்ட உணவு மருத்துவத்தை தான் இன்னைக்கு நம்ம கிட்ட பேச போறோம். ஒரு மாதத்திற்கு 30 தினங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். 30 நாட்களுக்கு 3 3ஆக பிரித்தால் 10 3 நாட்கள் வரும் ஒரு மாதத்திற்கு. முதல் 3 நாட்கள் என்ன சாப்பிடுகிறோமோ அதை மறுபடியும் திரும்ப திரும்ப சாப்பிட வேண்டியதுதான். முதல் நாள் கீரை, 2வது நாள் நாட்டு காய்கறிகள், 3வது நாள் ஆங்கில காய்கறிகள். இந்த இந்த கீரை எதுக்கு சாப்பிடணும்னு நம்ம ஒரு கேள்வி கேட்போம். எதுக்கு கீரை சாப்பிடணும்னா, கீரையில தான் 9 வகையான உப்புகள் இருக்கு. தாது உப்புகள் இருக்கு. அந்த தாது உப்புகள் என்ன பண்ணும்னா, ஒரு கீரைன்னு கிடையாது. எந்த கீரையா இருந்தாலும் சரி. பொன்னாங்கண்ணி கீரை, கரிசலாங்கண்ணி கீரை, சிறுகீரை, அரைக்கீரை, வல்லாரைக்கீரைன்னு சொல்லக்கூடிய நிறைய கீரை வகைகள் இருக்குது. அந்த கீரை வகைகள் ஒவ்வொரு கீரைகளுக்கும் ஒவ்வொரு சத்துக்கள் இருக்கிறது. அதை மாறி 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 நாம் எடுக்கும் பொழுது உடலுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் கீரை மூலியமாக கிடைக்கிறது. கீரை குறிப்பாக எலும்பு வளத்திற்காகவும், சதை வளர்வதற்காகவும், நரம்பு வளர்ச்சிக்காகவும் ரொம்ப ஊக்கமளிக்கிறதா இருக்கும். அது நாட்டு காய்கறிகள். அதில் நீர் சத்து நிறைந்திருக்கிறது. நீர் சத்து நிறைந்துள்ள காய்களை சாப்பிடும் பொழுது நாம் பாத்திரம் துவைப்போம். அதில் இருக்க அழுக்குகளை ஒட்டி இருக்கும். அதை நம்ம கழுவுறதுக்கு நீர் தான் பயன்படுத்துவோம். அதே போல உள்ள இருக்க உறுப்புகளில் இருக்கிற அத்தனை தேவையற்ற கொழுப்புகளையும், கழிவுகளையும் கழுவுவதற்கு நீர் காய்கறிகள் ரொம்ப உபயோகப்படுகிறது. அந்த நீர் காய்கறிகளுடன் சேர்ந்து நார்ச்சத்தும் இருப்பதால் உடல் என்ன பண்ணுது? தூய்மை அடைகிறது. அடுத்தது ஆங்கில காய்கறிகள் சாப்பிடணும். இங்கிலீஷ் காய்கறிகள். இங்கிலீஷ் காய்கறிகள் என்றால் என்னன்னா, நம்மை ஆள வந்தவர்கள் அவர்கள் தேவைகளுக்காக இங்க தன் தேவைகளுக்காக அந்த காய்கறிகளை இங்க பயிரிட்டார்கள். அந்த காய்கறிகளை நாம் உண்டு கொண்டிருக்கோம். அதுல விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கிறது. விட்டமின்ஸ், மினரல்ஸ் என்ன பண்ணுங்கன்னா, ஒவ்வொரு எலும்பு இணைப்புகளுக்கும் உடம்புல பார்த்தீங்கன்னா நிறைய ஜாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த ஜாயிண்ட்ஸ்க்கு தேவையான ஜிங்க் கொடுக்கும். அத குடுக்கும்போது அந்த ஜிங்க் நம்ம உட்கொள்ளும்போது, நம்ம எலும்புகளில் அந்த குருத்துக்கள்ல எப்போதும் இளமையாக இருக்கும். அதுதான் இந்த 3 விதமான காய்களை 3 விதமா சாப்பிடுகிறது. முதல் நாள் நாட்டுக்காய் சாப்பிடுறது, முதல் நாள் இங்கிலீஷ் கீரை சாப்பிடுவது, 2வது நாள் நாட்டுக்காய் சாப்பிடுவது, 3வது நாள் இங்கிலீஷ் காய்கறி சாப்பிடுவது. இந்த 3 காய்கறிகளையும் 3 நாள் தொடர்ந்து சாப்பிட்ட பிறகு, மீண்டும் அடுத்த 3 நாட்களுக்கு அடுத்த ஒரு கீரை, அடுத்த ஒரு நாட்டுக்காய், அடுத்த ஒரு இங்கிலீஷ் காய்கறி சாப்பிடுவது. ஆக மொத்தம் 1 மாதத்திற்கு நாம் 10 விதமான கீரைகளும், 10 விதமான நாட்டு காய்களும், 10 விதமான ஆ ஆங்கில காய்கறிகளும் சாப்பிடும் பொழுது, உடம்பு தானாவே ஆரோக்கியம் பெறும். எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் கட்டுப்பாட்டில் வரும். குறிப்பாக நாள்பட்ட நோய்கள் நாள்பட்ட நோயில் பாதிக்கப்பட்ட அனைவர்களுக்கும் இந்த உணவு முறை மிகவும் எளிமையாக இருக்கும். இது ஒரு சில மாதங்கள் பயிற்சி கையாண்டு வந்தால், முறைகளை கையாண்டு வரும்பொழுது, இந்த நம் உடலுடைய எடைகள் குறைந்து, உடல் வடிவுக்குள்ள வரும். பெரிதாக இருப்பது, சிறிதாக இருப்பது, ஒரு நடைமுறைக்கு வடிவுக்கு வரும்பொழுது, உடல் எடை மிக எளிமையாக குறையும். இந்த உணவு முறையை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். ஜெகன் டாக்கீஸ் நேயர் அனைவர்களுக்கும் இந்த வாய்ப்பினை அளித்த அந்த நிறுவனத்திற்கும் அவர்களுக்கும் நன்றி, வணக்கம்.